ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பார்த்திபன் பேசுகிறேன். வெல்கம் டு advancetechtamil யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா வீடியோ ஸ்ப்ளிட்டர் அப்படின்ற அப்ளிகேஷன் தான். நான் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே வந்துட்டேன். ஸோ லிங்க்குக்கு, அதாவது அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க்கையும் வித் வாட்ஸ்அப் அஃபிஷியல் குரூப்போட லிங்க்கையும் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபரை வந்து தொட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு தரல அப்படின்னா இந்த அளவுக்கு சேனல் வந்து வளர்ந்துருக்காது. ஸோ அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி வாங்க அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்ப்ளிட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ வீடியோ ஸ்ப்ளிட்டர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம கட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆப். ஸோ இதில் எப்படி நம்ம வந்து வீடியோ ஸ்ப்ளிட்டர் வந்து நம்ம ஆடியோ லேப் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். அது உண்மை தான். பட் இருந்தாலும் இப்போது வீடியோ ஸ்ப்ளிட்டர் அப்படின்ற ஒரு ஆப், ஒரு நேமோட இந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோட சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா வாங்க நம்ம அங்கே போயிட்டு அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன். வீடியோ ஸ்ப்ளிட்டர். ஸோ இந்த ஆப் வந்து நான் உள்ளே பாருங்கள். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா அன்லேபிள் அப்படின்னு சொல்லி காட்டும். அன்லேபிள் அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது எப்படின்னா வெளியில் போகிறதுக்கு, அதாவது நேவிகேட் அப் அப்படின்ற அந்த ஆப்ஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து பாருங்கள், இந்த ஆப்போட இன்டர்ஸ்பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். செட்டிங்ஸ் இருக்குது, வீடியோ ஸ்ப்ளிட்டர் இருக்குது, ப்ரொஃபஷனல் வீடியோ ஸ்ப்ளிட்டர் 2 இருக்குது, ஸ்ப்ளிட் வீடியோஸ் இருக்குது, கட் வீடியோஸ் இருக்குது, அவுட்புட், வீடியோ எடிட்டர். ஸோ இதில் வந்து நீங்கள் வீடியோ எடிட்டர், ஸோ இது வந்து ஒரு ஆப்பு. ஸோ இந்த ஆப்பை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோருக்கே வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு வீடியோ எடிட்டர் அப்படின்ற ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து NVIDIA காப்பிரைட். ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து இந்த இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இதில் ஒரு விஷயமாக நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதில் செட்டிங்ஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், ஃபீட்பேக் இருக்குது. ஃபீட்பேக் வந்து எதுக்கு அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த ஆப்பை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிருப்பீங்க. ஸோ இதில் வந்து இது இல்லை, ஸோ இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கான அந்த இது வந்து உங்களுக்கு வேணும். ஏதாவது ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை இதில் வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம். அடுத்து வந்து பாருங்கள், இந்த ஆப்பை வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யாருக்காவது போய் ஷேர் பண்ணிக்கலாம். அபவுட், இதில் வந்து அபவுட்ன்றதுல இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஆப்பை பற்றி ஒன் செகண்ட், இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை பற்றி நீங்கள் என்ன, அதாவது இதில் என்ன இருக்குது, அதாவது இந்த ஆப்பில் வந்து இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இதில், இந்த அபவுட் பேஜில். ஸோ இதை போய் நீங்கள் போய் படித்து பார்த்து இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பாருங்கள், இப்போ நான் பேக் கொடுத்து வந்துடுறேன். பேக் கொடுத்துட்டு இப்போ நான் வரேன் பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம வீடியோ ஸ்ப்ளிட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி இது வந்து ஒரு ஆப்ஷன், அதாவது ஒரு ஹெட்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்கள், இப்போ இது டச் பண்ணி பார்ப்போம். ஓகே, உள்ளே போயிடுச்சு. ஓகே, 1 செகண்ட் இருங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஸ்ப்ளிட் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க.
வீடியோ ஸ்ப்ளிட்டர்னு வந்துச்சா, இதில் பாருங்கள், இதில் நிறைய ஃபோல்டர்ஸ் வந்து வியூ ஆகும். சூஸ் அ வீடியோ. இப்போ நீங்கள் இதில் வந்து நீங்கள் தான் வந்து செலக்ட் பண்ணணும். சூஸ் ஃப்ரம் ஃபோல்டர் இருக்கு. 3.3 MB பெட் ஸ்ப்ளிட்டர் 14. ஸோ இதில் இருக்குது வாட்ஸ்அப் வீடியோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் வருது. வாட்ஸ்அப் வீடியோ இருக்கா, வாட்ஸ்அப் வீடியோ இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ கூட நீங்கள் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள் வீடியோஸ் இருக்குது. வீடியோ இருக்குது. அதுலேயும் போய்ட்டு இதில் மூவி இருக்குது. மூவியை நீங்கள் போய்ட்டு வச்சுக்கலாம். மூவி வைக்க முடியாது, பட் இருந்தாலும் வீடியோ மிக்சிங் இருக்குது. நான் வீடியோ ஷேர் சார்ட் இருக்குது பாருங்கள், நான் இதை கொடுக்குறேன். இப்போ இதை நான் கொடுத்துருக்கேன். இப்போது பண்ணுங்க. இந்த ஆப்ஷன், இந்த நம்பர் சொல்லுதில்ல, இந்த ஆப்ஷன் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ உள்ளே போயிட்டோம் அப்படின்னா லோட் ஆகுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே வீடியோ காட்டுதா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப்ஷனை நம்ம இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஷனில் வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ கிளிக் பண்ணுறேன். இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, உள்ளே போயிடுச்சு. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே வந்து 400. ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஓகே பாருங்கள், இப்போ இந்த வீடியோ வந்து நான் வந்து செக் கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலி வந்து இந்த சாங் வந்து என் ஃப்ரெண்டு வந்து கம்போஸ் பண்ண சாங் இது. அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து என் ஃப்ரெண்டு கம்போஸ் பண்ண சாங் இது ஆல்ரெடி அவர் பாடினது. ஸோ அதனால் இது நான் இப்போ ஸ்டேட்டஸ் வைக்கணும் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது வந்து இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுங்க ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்கள், ஈச் கிளப் ரெவல்யூஷன் வந்துருச்சா. இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரிஜினல் ஆல்ரெடி செக்கில் தான் இருக்குது, இது அப்படியே விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் தேவை அப்படின்னா நீங்கள் அதில் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து குவாலிட்டி பாருங்கள். குவாலிட்டி இப்போ வந்து பாருங்கள், 1.8 MB. நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த 1 பாயிண்ட் இருக்குல்ல, அதை நம்ம வந்து 200 மாற்றணும். நான் 200 மாற்றிட்டேன். 200 PH அதை மாற்றிட்டேன். ஸோ கம்மியான இதில் ஹை, மீடியம், லோ, கேன்சல், சேவ்னு இருக்கா. இங்கே பாருங்கள், இங்கே இந்த இடத்துல சேவ்ன்றது கொடுங்க. இங்கே பாருங்கள், கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆகிடுச்சா. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே வந்து அந்த வீடியோ வந்துச்சு. நான் இப்போ அங்கே டவுன்லோட், அதாவது அங்கே நான் வந்து செக் கொடுத்த வீடியோ இங்கே வந்து முன்னாடி காட்டுது பாருங்கள். ஸோ 57% இருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணலாம்,
இங்கே பாருங்கள் ஷேர்ன்னு இருக்கா, இந்த ஆப்ஷன் கொடுங்க. இப்போ நான் வாட்ஸ்அப்பில் கொடுக்குறேன். ஸோ ஸ்டேட்டஸ் நம்ம வைக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இதில் நீங்கள் கண்டென்ட் ஆட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் சென்ட் கொடுக்குறேன். சென்ட் கொடுங்க. ஓகே, சென்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அவ்வளோதான், ஃபினிஷ்ட். தட்ஸ் ஆல். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வெளியில் வர போகிறேன். இப்போ நான் வெளில வந்துட்டேன். வெளில வந்துட்டு இப்போ நான் அந்த ஸ்டேட்டஸ் பார்க்க போகிறேன். வெயிட் பண்ணுங்க, வச்சுட்டேன். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வைக்கணும். ஸோ இதில் நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் அதை வச்சுக்கலாம். நான் அடுத்த டுட்டோரியலில் நான் சொல்கிறேன். வெரி ஈஸி தான் இந்த அப்ளிகேஷன். ஸோ இதை பற்றி இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா என் குரூப்பில் வந்து டவுட்ஸ் கேளுங்க. ப்ளஸ் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்திபன். நன்றி, வணக்கம்.